வெல்கம் டு ஆல் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுலாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற கெஸ்ட் மிஸ்ஸஸ் பிரீதா. வெல்கம் மேம். ஏஐ Yeah, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர், எஸ்இஓ எக்ஸ்பர்ட் மற்றும் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ட்ரைனராக இருக்கிற மிஸ்ஸஸ் பிரீதா மேம். ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கெரியர் க்ரோத்னு ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேச போகிறோம். வெல்கம் டு த பாட்காஸ்ட் பிரீதா மேம். yeah, thank you. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். எப்படி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்தீங்க? Yes, sure. Yeah, sure. So, என் பேர் வந்து பிரீதா. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனராக ஆஸ் ஆஃப் நோவில் இருக்கேன். ஸோ டோட்டலிங் 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2020 என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகும்போதே இன்டர்ன்ஷிப் மூலயமா வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பில் இருந்த ஒரு 1.5 years to 2 years வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிஸில் ஒர்க் பண்ணி, ஸோ அங்கேருந்து எனக்கு ஆன்சைட்டில் ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆன்சைட் போய் அங்கே ஒரு 2 years, அரௌண்ட் 1.5 years. ஸோ டோட்டலி 3.5 to 4 years வந்துட்டு என்னோட இண்டஸ்ட்ரி பேசிஸில் என்னோட கெரியர் வந்து க்ரோ ஆகிட்டு இருந்துச்சு. தென் ஒரு 4 yearsக்கு அப்புறம் அகெயின் இந்தியா வரும்போது நான் ஃபுல் ட்ரைனிங்கில் போயிடலாங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்தேன். இட்ஸ் நாட் நான் பிளான் பண்ணி ட்ரைனிங்க்கு போகலை. ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு. ஸோ ஒய் கான்ட் வி யூஸ், அது இல்லாமல் டீச்சிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்த மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அது மூலயமா நான் அதை போய் ஜாயின் பண்ணி பார்த்தா மேபி எனக்கு அது ஒவ்வொரு கிளாஸஸ் பேட்சஸ் எல்லாம் வர 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 எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் வித் தெம். அப்படியே என்னோட கெரியர் வந்து ஸ்டில் இப்போது ட்ரைனராகவே க்ரோ ஆகிட்டு இருக்கேன். மேம், இப்போ நீங்கள் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணுறதும் நீங்கள் மலேசியாவில் ஒர்க் பண்ணப்போ ட்ரைன் பண்ண பீப்புள்ஸும் வந்துட்டு எப்படி வேரி ஆகுறாங்க? ஸோ இங்கே இருக்கிற மார்க்கெட்டிங்க்கும் அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங்க்கும் என்ன வேரியேஷன் நினைக்கிறீங்க மேம்? ஓகே, ஸோ இப்போ மலேசியன் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் லைக் அந்த இடத்துல ஃபுல் இன்டர்நேஷ்னல். நமக்கு வந்து இங்கே கம்பேர் பண்ணும்போது இன்டர்நேஷ்னலி எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இட்ஸ் லைக் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணனா கூட அதில் கரன்சிலேருந்து நம்ம சூஸ் பண்ணுற ஆடியன்ஸ்லேருந்து எல்லாமே டோட்டலாக டிஃபர் ஆகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 200 rupeesக்கு நம்ம சார்ஜ் பண்ணி ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, பட் அங்கே வெறும் 20 to 30 ringgitsலேயே நம்மளால் ஆட் ரன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேம் லெவல் கூகுள் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா வித்தின் 24 hours நமக்கு வந்து 20,000 30,000 லிங்க் கிளிக்ஸ் எல்லாமே வர மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அங்கே இருக்குது. ஏன்னா ரொம்ப அங்கே வந்து அப்கிரேடடாக போகிறதுனால. பட் மெயினில் தான் அந்த மாதிரி விஷயங்கள் இன்டீரியராக உள்ளே கொஞ்சம் போகும்போது அங்கே இருக்கிற பீப்புளுக்கு எல்லாமே வந்துட்டு லிங்க்டின்னா என்ன அந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரியாதவங்க தான் நிறைய பேரும் அங்கே இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லெவல் இந்தியாவில் க்ரோ ஆகிற மாதிரி அதர் கண்ட்ரீஸில் ஒன்றும் ஐ ஃபெல்ட் அந்த கண்ட்ரீஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த அளவுக்கு இல்லை. பட் கோலாலம்பூர்னு வரும்போது அங்கே எவ்ரி ஒன் ஆர் பிஸ்னஸ் மேன், அங்கே நிறையா ப்ராஜெக்ட்ஸ், நிறையா கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. அங்கே எல்லாமே ப்ராப்பராகும். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போன பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்கிற மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வந்தோம். பட் அங்கெல்லாம் ப்ராப்பராக இது ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் மெயின் ஏரியாங்க கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி குட். மேம், இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ட்ரைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது பிஸ்னஸ் பீப்புளுக்கு ட்ரைன் பண்ணதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைன் பண்ணுறதோட அந்த கெரியர் சேஞ்ச் வந்து எப்படி மேம் இருக்குது? இத்தனை நாள் வந்துட்டு நான் கிளைண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சஜஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயத்த நான் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கனோ அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி என்னங்கிறத பொறுத்து அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இது மூலிமா நான் நிறையா விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குற இடத்துல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆகும்போது நான் எனக்குள்ளார நிறையா க்ரோ பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு அதனால கிடைச்சதுங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ தட்ஸ் த ரீசன். மேம், இப்போ ரீசெண்டாக ஏஐ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆஃப்டர் ஏஐ ரெவல்யூஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது? தட் இஸ் நீங்கள் ஏஐக்கும் இப்போத்த இருக்கிறதுக்கும் கேட்குறீங்க, ரைட்? ஓகே, ஸோ ஏஐ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் வெப்சைட் எதுவாக இருந்தாலுமே ஏஐங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இன்வால்வ் ஆயிடுச்சு. பட் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் நாட் ஷுர். அது ஒரு அசிஸ்டன்ட் தானே தவிர்த்து அதை ரீப்ளேஸ் பண்ணாது. எப்பவுமே மேனுவல் திங்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம், ரைட்? ஸோ இப்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு
ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த ஏஐ பேசிஸ்லேருந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு கோர்சஸ் வந்து கொடுக்கறது ஜிஇஓ ஏஇஓ அப்படின்னு நிறையா கோர்சஸ் வந்து அதில் கொடுத்துட்ருக்காங்க. பட் ரியாலிட்டின்னு வந்து அதில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இட்ஸ் லைக் ஈஸியஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியஸ்ட்டாக தான் இருக்குது. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, மேனுவலி ஒர்க்கே இல்லாமல் போயிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்குறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா மேனுவல் திங்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐ திங்க் பண்ணுறக்கும் ஹியூமன் திங்க் பண்ணுறக்கும் டிஃபர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி ஹியூமனோட தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏஐ இல்லை, ஏஐ கிட்ட நம்ம சொன்னாதான் அது பண்ணும். நம்ம சொல்கிற விஷயத்த கரெக்டாக சொன்னாதான் அதுக்கே புரியும், இல்லைன்னா அது தப்பு தான் பண்ணும். ரைட்? ஸோ அதுதான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்இஓ வந்து இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுவோம் வெப்சைட் ரேங்கிங் பண்ணுறதுக்காக. இப்போ ரீசெண்டாக நம்ம ஏயோ ஜியோ அந்த மாதிரி நிறையா சேஞ்ச் பண்ணோம், வெப்சைட்டை ஆடிட் பண்ணோம், அந்த மாதிரி நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக? உங்களுக்கு ஏயோ ஜியோவோட ரெவல்யூஷன் வந்து எப்படி தெரியுது? எஸ்இஓ இம்பார்ட்டன்ட் இன்னும் இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்களா? எஸ்சிஓ வந்துட்டு எப்பவுமே டாப் தான். என்னதான் ஜிஇஓ ஏஇஓ வந்திருந்தாலும் எஸ்சிஓவுக்கு கீழே தான் இது எல்லாமே வருதே தவிர்த்து எஸ்சிஓ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. ஈவன் தோ இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, எஸ்சிஓ வந்துட்டு முடிஞ்சுதா மேம், இதுக்கு மேலே வராதா? பட் எஸ்சிஓக்குள்ளே தான் இந்த ஜிஇஓ ஏஇஓங்கிற பார்ட் எல்லா விஷயத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோங்கிற போது எஸ்சிஓ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த ஃபார்மேட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பட் அதுக்குள்ளார வர நிறைய அப்டேட்ஸ் தான் இந்த ஏஐ எல்லாம். மேம், இப்போ இருக்கிற சினாரியோவில் வந்துட்டு டிகிரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஸ்கில்லை படிக்கிறது ஓகே அது வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் கெரியராக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிகிரியா இல்லை ஒரு ஸ்கில்லைன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அப்படி இல்லை. இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு 11th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்து இப்போ அவங்க ஒர்க் போகிறதுக்கு கூட டிகிரி வேண்டியது இல்லைன்னா அவங்க ஒர்க் போக முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸுக்கு டிகிரி வேணுங்கிறது இல்லை. ஹி நோஸ் ஆர் ஹி ஆர் ஷீ நோஸ் அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணலான்னா ஹி கேன். ரொம்ப ஈஸியாக தான் இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேம், இப்போ ஒரு எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்துட்டு எஸ்இஓ பெட்டர்னு சொல்லுவீங்களா, இல்லை ஆட்ஸ் வந்து ஓகே கோ வித் ஆட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்களா? எஸ்சிஓ தான் மோஸ்ட்லி பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கலி அது ஏன் அப்படின்னா அமௌண்ட் மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. பட் லாங் டேர்முக்கு அந்த ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இமீடியட்டாக கிடைக்கலனாலுமே லேட்டாக வந்தால லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எஸ்சிஓ. லேட்டாக தான் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அது லேட்டாக கிடைச்சாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்கிறதுனால ஐம் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் வித் எஸ்சிஓ பார்ட். மேம், இப்போ இருக்கிற நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து லோக்கல் எஸ்இஓ, அதாவது கூகுள் மை பிஸ்னஸ் பேஜ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்தெந்த கேட்டகிரிலாம் மிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன? ஓகே டன். ஸோ கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது மெயினான வேர்டே நமக்கு இந்த நியர்மி தான். ரைட்? அந்த நியர்மிங்கிற வேர்டில் தான் விஷயமே இருக்குது. ஸோ நம்ம எந்த லொக்காலிட்டியில் இருந்தாலும் நம்மளோட பிஸ்னஸை ஈஸியாக டார்கெட் பண்ணுற வேர்ட் வந்து நியர்மி. ஸோ அந்த வேர்டில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எப்பவுமே வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. த ஃபர்ஸ்ட் திங். ஓகே. அண்ட் தென் நம்ம பின் பண்ணுற லொக்கேஷனோ இல்லை அந்த பிஸ்னஸ் கொடுக்குற டேட்டாஸோ எந்த விதத்துலையுமே அதையுமே மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. ஏன்னா அதனால டிசப்பாயிண்ட் ஆகி நிறைய பேர் ஷாப்புக்கு வராமையோ இல்லை ஸ்ட்ரகிள் ஆகி வேறு எங்கெங்கேயோ ரூட்டில் போய், ஏன்னா நானே ஒரு கேக் ஷாப்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் அந்த இடத்துல என்னால் ரீச் பண்ண முடியாமல் பார்த்தா அங்கே கடை இல்லை. பட் லொக்கேஷன் எனக்கு அதுதான் காட்டுது. அப்போ அதனால நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோம் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு வேறு ஏதாவது கடைக்கு போய் ரீச் பண்ணுறது இந்த மாதிரி நடக்குது. ஸோ அந்த பிஸ்னஸுக்குன்னு கொடுக்குற டேட்டாஸ் எப்பவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டடாகவும் பர்ஃபெக்டாகவும் இருந்துச்சுன்னா பெட்டர். செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கால்ஸ், வெப்சைட்டில் விசிட் பண்ணுறவங்க, தென் வாக்கின்ல கஸ்டமர்ஸ் வரவங்க, லீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட் விடக்கூடாது. அவங்களோட கான்டாக்டை ரீமார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஷாப்புக்கு வராங்கன்னா, அந்த கூகுள் மே பிஸ்னஸ் மூலிமா நம்ம ஷாப்புக்கு வராங்கன்னா அகெயின் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ஆஃபர்ஸுமே அவங்க ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போது நியர்பையில் இருக்கிறவங்க தான் நம்ம ஷாப்புக்கு வராங்க ஆப்வியஸ்லி. அப்போ நியர்பையில் இருக்கிறவங்க ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் 3 things, இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். அண்ட் கீவேர்ட்ஸுங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்.
மேம் இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவீங்க மேம்? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவீங்க? ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஏன்னா அதில் தான் லோ பட்ஜெட்லேருந்தே நமக்கு கொஞ்சம் ரீச்சஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது கூகுள் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குங்கிறது, நாட் அ சீப் ஒன், பட் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால would be better. ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஒரு லிங்க்டின் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தது நீங்கள் தான். ஸோ நீங்கள் எப்படி ப்ரொஃபைலை ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொன்னீங்களோ அப்படி தான் நான் ப்ரொஃபைலை வந்து இப்போ ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஏன் லிங்க்டின் சொல்லாமல் இன்ஸ்டாகிராம் சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக இருக்கும். மெயின் அதுதான். இப்போது நான் எடுத்தோடனே நான் பைசா இருக்குது, நான் ஆட் ரன் பண்ணுறேன், எனக்கு லீடு வேணும்னு சொல்லி கேட்குற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ப்ரொஃபைலே ப்ராப்பராக இல்லாமல் ஆடை கிளிக் பண்ணி வரவங்க எப்படி ட்ரஸ்ட் பண்ணுவாங்க? பட் தட்ஸ் அ ராங் வே இல்லையா? ஏன்னா நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்குது, ரிவ்யூஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குது, உண்மையான பர்சனா, இந்த மாதிரி ஷாப் இருக்காங்க எல்லா ஐடென்டிஃபையும் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்டே ஒரு பொருள் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கிளைண்ட்டே அந்த தப்பு பண்ணும்போது நம்ம தான் அந்த ஃபால்ட்டை வந்து சொல்லி அவங்கக்கிட்ட இது பண்ணணும். ஸோ மெயின் திங் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டிமைஸ்டாக வச்சுக்கணும். எல்லா டேட்டா சொன்னீங்க கூகுள் பிஸ்னஸுக்கும் அதே மாதிரி இதுக்குமே ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சுன்னா மேபி வரவங்க கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்த உடனே கூகுள் ஆட்ஸோ இல்லை ஆட்ஸோ எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஆர்கானிக் வேல ஒரு 1 or 3 months போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பர்சனலி இன்ஸ்டாகிராமோட அல்கோரிதம் ஐ லவ் இட். இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ நம்ம அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அல்கோரிதம் படி அதே ட்ரெண்டிங் கான்டென்ட்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னையும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக விசிபிளாக வைக்கிது. ஸோ எனக்கு அந்த அல்கோரிதம் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் இன்ஸ்டாகிராம். லிங்க்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான ஒரு சினாரியோ சொல்கிறேன். ஐ வென்ட் மலேசியானா அதே லிங்க்டின்னா நான் ஒர்க் பண்ண கொலீக்ஸ்க்கே தெரியல வாட் இஸ் லிங்க்டின்ங்கிறது. பட் இன்ஸ்டாகிராம் எவ்ரி ஒன் நோஸ், டிக்டாக் எவ்ரி ஒன் நோஸ், பட் லிங்க்டின்ங்கிறது அவ்வளோ ஒன்றும் தெரியல. பட் பிகாஸ் லிங்க்டின்ங்கிற விஷயமே நமக்கே இப்போ தான் தெரிய வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் ஏன் இன்ஸ்டாகிராம்ங்கிறதுனா ஜென்ரிக்காக என்டர்டைனிங் பர்பஸ்க்கு இன்ஸ்டாகிராம், பிஸ்னஸ்க்கு லீட்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஃபைன், சேல் நடக்கிறதுக்கு எல்லாமே ஃபைன். இப்போ நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னா லிங்க்டின் வந்துட்டு ஒரு குட் ஆப்ஷனாக இருந்தாலும் பட் என்னோட கொலீக்ஸ்க்கே அங்கே லிங்க்டின் தெரில அப்படிங்கும்போது, அதாவது மலேசியாவில் இருக்கிற பீப்புளுக்கு, மலேசியன் பீப்புளுக்கு இங்கேருந்து போனவங்களுக்கு எவ்ரி ஒன் நோஸ், பட் மலேசியாவில் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு லிங்க்டின்னா என்னன்னே தெரியல. நான் போய் அவங்களுக்கு அங்கே போய் நான் சொல்லி கொடுத்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு லிங்க்டின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகாத சுச்சுவேஷன் இருந்துச்சு 2 years பேக். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டாப்பில் போயிட்டு இருக்கு. அண்ட் நிறையா லிங்க்டின் வந்துட்டு இன்னொரு லிங்க்டின் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் டெக்ஸ்ட் எல்லாம் வராது. ப்ரொஃபஷ்னல் பர்பஸ்க்காக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு லிங்க்டின். பட் நீங்கள் வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி கொஷின் கேட்டனால திஸ் ஆர் தட்டுங்க போது ஐ வில் சூஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏஐ டூல் சாட்ஜிபிடியா ஜெமினியா மேம்? சாட்ஜிபிடி சாட்ஜிபிடிக்கு அட்லீஸ்ட் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேல புரியும். பட் ஜெமினியில் எனக்கு வந்துட்டு பர்சனல் நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கு புரிய வைக்கிறதுக்குலாம் நம்ம டயர்ட் ஆயிடுவோம். அதே விஷயத்தை சாட்ஜிபிடி 2 செகண்டில் நம்ம ஆன்சர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஐ வில் ப்ரிஃபர் சாட்ஜிபிடி. ஆஸ் அ எஸ்யூ எக்ஸ்பர்ட்டாக உங்களுக்கு எந்த டூல் மேம் யூஸ் பண்ண பிடிக்கும்? இப்போ நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து நிறைய டூல்ஸ் வந்துருக்கு. ஆமாம், ஸோ எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் எஸ்யூ வந்து எந்த டூல் பெட்டராக யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு வந்து எஸ்இஓ ஆப்டிமரில் தான் ரொம்ப பெட்டராக இருக்க மாதிரி ஐ ஃபீல். அது வந்து ஆப்டிமர் அது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்டெப்த்தான விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் ஆடிட்டிங் பண்ணிக்க முடியும். பட் என்னன்னா அது பெய்டு. இப்போது ஒரு 3 தான் ஃப்ரீயாக பண்ண முடியும், அதுக்கப்புறம் பெய்டு அது அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ எல்லா டூலுமே மோஸ்ட்லி வந்து பெய்டு ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ ஐ வில் சூஸ் எஸ்இஓ ஆப்டிமர். அந்த டூலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பார்க்கறக்கு யூசரோட இன்டர்ஃபேஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த டூல். ஸோ ஐ வில் ப்ரிஃபர். மேம் ஒரு பர்சனல் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனராக இல்லைன்னா நீங்கள் யாராக இருந்திருப்பீங்க? ப்ரீத்தானா யார்?
ஆப்வியஸ்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் இருந்தால் ஐ வில் ப்ரிஃபர் ஸ்கூல் டீச்சர் ஆர் சம்திங் தான் எனக்கு. இல்லை, எனக்கு ஸ்டில் எப்போவுமே நான் பார்ட் டைமில் போயிட்டு அபாகஸ் ட்ரைனரோ இல்லைனா வேதிக் மேக்ஸ் ட்ரைனிங்கோ அந்த மாதிரி ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் ஸ்டில் இருக்குது. இப்போ ஏன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஸ்கூல் காலேஜஸ் என்னால் போக முடியலனாலுமே அட்லீஸ்ட் பார்ட் டைம்லேயாவது கிட்ஸ் கூட வந்துட்டு இந்த மாதிரி டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஏன்னா இப்போது காலேஜஸில் இருக்கிற ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்கள பீப்புளையும் பார்க்குறோம். ஸோ எல்லா ஏஜில் இருக்கிற பீப்புளையும் பார்க்குறோம். ஸோ கிட்ஸை பார்க்க முடியறது இல்லையேங்கிறதுக்காக கிட்ஸ்க்காக ஐ வில் ஃபோக்கஸ் அபாக்கஸ் அண்ட் வேதிக் மேக்ஸுங்கிற மாதிரி ரீசென்ட்லி திஸ் வாஸ் சர்ச்சிங். இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? எப்போவுமே எஸ்இஓ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு ஆழமான விஷயம், இன்டெப்த்தாக இருக்கிற விஷயம். என்றைக்குமே நம்ம அப்டேட்டடாக இருந்துக்கணும். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத வச்சு இன்றைக்கி நம்ம ஓட்டணும்னு நினச்சோம்னா முடியாது. இன்றைக்கி கரண்ட்டில் என்ன இருக்குங்கிறத நம்ம ரொம்ப அப்டேட்டடாக இருந்துட்டோம்னா பெட்டர். ஸோ அதனால் நீங்கள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி வைக்கிறீங்களோ இல்லை எஸ்இஓலேருந்து அப்டேட்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ, வாட் எவர் இட் இஸ், யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறீங்களோ, வாட் எவர் இட் இஸ், பட் யூ ஷுட் பி அப்டேட்டட். அதுதான் என்னோட பர்சனல் அட்வைஸாக இருக்கும். மேம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸில் வந்துட்டு நீங்கள் ChatGPT மூலமாகவும் கிளாட் மூலமாகவும் கனெக்ட் பண்ணி ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஏஐ வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணும்போது மேனுவலாக நம்ம என்ன பண்ணுறது? ஹியூமன்ஸோட ஒர்க் வந்து எப்படி கம்மியாகுதா, இல்லை அது யூஸ் பண்ண தெரியாதவங்க ரீப்ளேஸ் ஆவாங்களா, அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை இதில் என்னன்னா நான் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, ஏஐயோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். பட் மேனுவலி நமக்கு என்ன வேணுங்கிற ஸ்ட்ராட்டஜி நமக்கு தான் தெரியுமே தவிர்த்து ஒரு ரோபோட்னால ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன புரியுதோ புரிஞ்சதை வச்சு டக 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 ஆட் ரன் பண்ணும், அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணும், ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்குமா நம்ம ஏஐ போய் திட்ட முடியாது, கேட்க முடியாது. கரெக்ட். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான் எப்பவுமே நமக்கு பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மேனுவல் ஸ்ட்ராட்டஜி குட் பி பெட்டர். என்னோட ஒரே ஒரு மேம் அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னொரு செஷன் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுட்டு உங்கள் கூட ஒரு செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடலாம் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன் ஆக்சுவலி. எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களே அந்த மாதிரி இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப டெக்னிக்கலாகவும் இல்லாமல் ஓகே ஓகே. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எனக்குள்ளார என்னோட பழைய நினைவுகள் எல்லாமே ரிமெம்பர் பண்ண வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஏன்னா 6 இயர்ஸ் இந்த கெரியர் எப்படி போச்சுனே தெரில. வித்தின் செகண்ட்ஸில் ஐ கேன் ஏபிள் டு சேனா. ஸோ அதுதான். தேங்க்யூ மேம். உங்களோட டைம் வந்துட்டு எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட ஃபாலோவர்ஸ்க்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்சைட்டை வந்து ஷேர் பண்ணதுக்கு ஒன்ஸ் அகெயின் வி தேங்க்யூ. ஸோ இந்த பாட்காஸ்ட் செஷன் இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு செஷன்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.